ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மரணம் பாவத்தின் சம்பளம் அப்படின்னு பைபிளில் போட்டு இருக்கும். ஸோ அப்படி யாராவது சாகாமல் இருக்கிறாங்களா? மரணத்தை ஜெயித்தவர் அப்படின்னு இயேசு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவரை தவிர அத்தனை பேரும் பாவம் செஞ்சவங்களா? அப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே மரணம் பாவத்தின் சம்பளம்ன்றது பாவத்திற்கான உச்சக்கட்ட தண்டனையாக இன்றைய மனித சட்டத்தில் கூட தூக்கு தண்டனை, இந்த மாதிரி மரண தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ அது தண்டனையாக வரும்போது அது பாவத்தின் சம்பளம்னு சொல்லலாம். ஆனால் ஜென்ரலாகவே மரணம்ன்றது பாவத்தின் சம்பளமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஸோ அப்போ அந்த மரணத்தை ஏன் படைத்தார்? அதை நினச்சி பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா? நமக்கு மரணம் வரா மாதிரி இருந்தாலோ, அல்லது நமக்கு பிரியமானவர்கள் மரணப்படுக்கையில் இருந்தாலோ, அல்லது இறந்தே போனாலோ நம்மளுடைய மைண்டில் இது வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க மட்டும் உயிரோடு இருந்தா ஏன் தான் இந்த மரணத்தை கடவுள் படைத்தாரோ அப்படின்னு தோணும். ஆனால் ஏன் ஒருத்தங்க இறக்குறாங்க அப்படின்னு கேட்குற கேள்வியும், ஒருத்தர் ஏன் பிறக்கிறாங்க அப்படின்னு கேட்குற கேள்வியும் ஒன்று தான். ஏன்னா இறப்பதே பிறப்பதற்காகத்தான். இந்து மதத்தில் அடிக்கடி ஒன்று வரும், அந்த முடிவில்தான் தொடக்கம் இருக்கிறது அப்படின்ட்டு இல்லையா? ஒருத்தன் வாழ்க்கையில் அந்த மரணத்தின் பொழுது அவனுடைய மனநிலை, யார் மீதெல்லாம் பற்று, இதோடைய தொடர்ச்சி அப்படியே அடுத்த ஜென்மத்தில் தொடரும். வேறு உடலில், வேறு ரூபத்தில், வேறு பெயரில் தொடரும். ஸோ அதனால தான் முதல் பாதி எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் அடுத்த பாதியாவது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அதன் ஆதாரத்தில் தான் அடுத்த ஜென்மம் அமைய போகுது. பிறந்த பிறகு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஒரு ஊனமாக பிறந்துட்டோம், மோசமான குடும்பத்தில், மோசமான ஒரு நாட்டில் பிறந்துட்டோம், யுத்தம் நடக்கிற நாட்டில் பிறந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ஸோ அப்போ உயிரோடு இருக்கும் பொழுதே நாம் நம்மளுடைய கர்மாவில் ரொம்ப கவனம் கொடுக்கணும், நல்ல கர்மாவாக செய்யணும். ஸோ இறப்பது மீண்டும் பிறப்பதற்காக. ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா மரணம் உண்மையில் ஒரு விடுதலை இல்லையா? மரணப்படுக்கையில் வருஷக்கணக்காக இழுத்துட்டு இருக்கிறாங்கன்னும்போது நிறைய பேர் அந்த மாதிரி நேரத்தில் தற்கொலையெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம இப்படி மற்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் அவங்க இறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா அதாவது அவங்களுக்கு இறக்கிற வலியை விட இருக்கிற வலி அதிகமாக இருக்குது. ஆனால் தற்கொலை செய்வது பாவம். ஆனால் நேச்சுரலாக வருது இல்லையா அந்த மரணம், அதை கண்டு ஒருவர் பயப்படக்கூடாது. அதே நேரத்தில் அலட்சியமாகவும் இருக்கக்கூடாது இல்லை? அலட்சியமாக நிறைய பாட்டெல்லாம் வரும் இல்லையா? ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா. அது உண்மையிலே பைத்தியக்காரத்தனம். அந்த மாதிரி இன்றைக்கி நிறையா அது மாதிரி தானே நாட்டுக்காக உயிரை விடுறன்ட்டு நிறைய இயக்கங்கள், தீவிரவாத இயக்கங்கள் அப்படியெல்லாம் இருக்குது. அது தப்பு. அதுக்கு பேர் தான் அலட்சியமாக இருக்கிறதுன்றது. அப்படி இருக்கக்கூடாது. அப்போ என்னென்னா நம்ம நல்ல கர்மா செய்யணும் அப்படிங்கிறதுல கவனம் கொடுக்கணும். ஏன்னா இது ஒரு விதை மாதிரி. இதோடைய கனி அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் அறுவடை செய்வீங்க. இப்போ நீங்கள் அலட்சியமாக இருந்தீங்கன்னா அதற்கேற்ற கனி தான் அடுத்த ஜென்மத்தில் வரும். ஆனால் இப்போல்லாம் பழைய மாதிரி 70-80 வயது ஆன பிறகு தான் மரணம் வருது அப்படிங்கிறது கிடையாது இல்லையா? திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகுது. கொரோனா காலத்தில் பார்த்தோம், சின்ன சின்ன வயசுலலாம் இறக்கிறத பார்த்தோம். காரணம் இல்லாமல் இறக்கிறதெல்லாம் பார்க்குறோம் இல்லை? ஒரு 2வது படிக்கிற பையன் ஸ்கூலுக்கு போகிறான், டக்குன்னு விழுந்துடுறான். 10வது படிக்கிற பையன் அவன் படிக்கட்டு ஏறுறான், ஸ்கூலுக்கு போகும்போது டக்குன்னு விழுந்துடுறான். ஸோ கேம்ஸ் பீரியடில் ஒரு பொண்ணு விளையாண்டுட்டு இருக்குது, அப்படியே சுருண்டு விழுது, அவ்வளோதான், இறந்துடுறாங்க. ஸ்வீட் கடையில் ஒருத்தன் நிற்கிறான், அப்படியே சுருண்டு விழுறான், இறக்குறான். எந்த காரணமும் இல்லாமல் இறக்கிறது நடக்குது. அப்படின்னு அர்த்தம் மரணம் எப்போ வேணாலும் வருது. அப்படின்னு அர்த்தம் எப்போ வேணாலும் நம்ம தயாராக இருக்கணும்.
ஏன்னா இதில் ஒரு நல்ல விஷயமாக இருக்குது. நம்ம ஜென்ரலாக ஒரு முன் ஜென்மத்தை விட இந்த ஜென்மம் மோசமாக தான் இருக்கும். அதாவது நாளுக்கு நாள் உலகம் மோசமான நிலையைத்தான் அடையுது. அப்படி இருந்தாலுமே கூட நான் போன ஜென்மத்தில் நான் ஒரு 80 வயசில் இறக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எப்படியும் அந்த ஒரு கடைசி 10 வருஷம் கண்டிப்பாக உடல்நிலை ரொம்ப மோசமாக தான் இருந்திருக்கும். அதுக்கு கம்பேர் பண்ணும்போது நான் இறந்து பிறந்து ஒரு 20-30 வயசு வரைக்கும் நான் நல்லா தான் இருந்திருப்பேன் இல்லையா? அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை வரும். ஆனால் அங்கே 70 வயசுக்கு மேலே வரக்கூடிய பிரச்சனை இங்கே 30 வயசுலேயே ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி அங்கே முன்ஜென்மத்தில் அந்த முதல் 30 வருஷம் இருந்த ஆனந்தத்துக்கு ஒப்பிடும்போது இந்த ஜென்மத்தில் முதல் 30 வருடத்தில் அவ்வளோ ஆனந்தமெல்லாம் இருக்காது. பட் இருந்தாலும் அந்த கடைசி 10-20 வருடத்துக்கு கம்பேர் பண்ணும்போது அடுத்த 10-20 வருடம் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஆனால் இப்போ ரொம்ப 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 நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நாம் இறந்து பிறந்தால் வழக்கம் போல் பிறக்கும்போது நல்லா இருக்கும் இல்லையா? ஆனால் பிறந்து 20 வருடம் இல்லை, 30 வருடம் இல்லை, 40 வருடம் இல்லை, 60, 70, 80, 90, 100, 110, 120, 130, 140, 150 வருடம் வரைக்குமே நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க. அவ்வளோதான் ஆயுளே இருக்கும். ஏன்னா இப்போ யுகமே மாறப்போகுது. கலியுகத்தோடைய ஆயுள் தான் அல்பாயுஸில் இறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? எப்போ வேணாலும் இறக்கிறது. ஆனால் கலியுகம் அழிந்து இப்போ சத்தியுகம் வரப்போகுது. இதை சொல்கிறதுக்கு தான் கடைசி இன்னொரு வருடம் கடவுள் ஒரு வயோதிகர் உடலில் வரார். அது வரைக்கும் அவர் எங்கே இருக்கார்? செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். உண்மையிலே ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கே தான் இருக்கிறோம். உடம்புல வரும்போது பூர்வ மத்தியில் இருக்கும். அதனால தான் அங்கே போட்டு வைக்கிறோம். அதை தான் உயிருன்னு சொல்கிறோம். அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்கிற பாவத்துக்கான தண்டனையை அதே ஆத்மா தான் இன்னொரு உடலை எடுத்து அனுபவிக்க போகுது. அதனால் நான் ஆத்மான்னு சிவ பரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவரை தான் அல்லா பரமபிதான்றோம், கடவுள் ஒருவர் தான். ஸோ என்னென்ன அதாவது உடல்னு நினச்சாலே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற பாவக்காரியங்களை பண்ணுவோம். ஆத்மா நினைத்தாலே அன்பு, அமைதி, கருணை போன்ற தெய்வீக குணங்கள் தான் வரும். ஸோ அதனால் ஆத்மான்னு ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை நினைவு செய்கிறதன் கூடவே அந்த சிவபரமாத்மாவுடைய குழந்தை தான் எதிர இருக்கிறவங்களும் அவங்க கெடுதலே பண்ணாலும் சரி, அவங்க உடல்ன்ற உணர்வில் அசுர குணத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஆத்மான்ற உணர்வில் இருந்தால் அவங்களும் அசுர குணத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க மேலே கருணை தான் வரும். இப்படி கருணை பார்வை பார்த்து ஆத்ம உணர்வில் நீங்கள் நிலை பெற்று இருந்தால், சிவபரமாத்மாவின் நினைவிலேயே மூழ்கி இருந்தால் உடல்ன்ற உணர்வு முற்றிலும் மறப்பீங்க. ஸோ எந்த அளவுக்கு உடல் உணர்வை முற்றிலும் வெல்றீங்கன்றது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துலேருந்து எந்த அளவுக்கு உங்களால் விலகி இருக்க முடியுதுங்கிறத வச்சு நிரூபிக்கப்படும். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேப்பர் மாதிரி. ஸோ இந்த அனைத்து சோதனைகளையும் நீங்கள் கடக்கணும். இதோடைய நினைவு தான் அங்கே சீதை அக்னி பரீட்சைன்றது ஸ்தூல நெருப்பு கிடையாது. காமம்ன்ற நெருப்பு எப்படி கடக்கிறாங்க, கோபம்ன்ற நெருப்பு, பற்றுன்ற நெருப்பு, பேராசைன்ற நெருப்பு, அகங்காரன்ற நெருப்பு, இத்தனையும் கடந்து போயிட்டால் சொர்க்கத்தில் அதற்கேற்ற உயர்ந்த பதவி கிடைக்கும். அங்கே நான் சொன்ன மாதிரி 150 வருடம் சராசரி ஆயுள், சின்ன தலைவலி கூட வராது. அவ்வளோ ஆரோக்கியமான உடல், அழகான உடல், அளவற்ற செல்வமும் இருக்கும். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பீங்க. ஐயோ, அப்படி இருந்தால் டேக்ஸு வருமா? அங்கே டேக்ஸே இருக்காது. ஏன்னா அங்கே ராஜா ராணி ஆட்சி இருக்கும். அவர் நம்மளை விட பணக்காரராக இருப்பார். நம்மக்கிட்ட டேக்ஸ் வாங்கி ஆட்சி செய்ய வேண்டிய நிலைமையில் அவங்க இருக்க மாட்டாங்க. அன்பாக தான் ஆட்சி நடக்கும். அது மட்டும் இல்லை, மனிதர்கள் மட்டும் இல்லை, விலங்குகளும் சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். மனிதர்கள்கிட்ட இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய அந்த சுயநலம், பேராசை, பொறாமை இதெல்லாம் இருக்கவே இருக்காது. குழந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உலகத்துக்கு ஒரு பிறவி இல்லை, 2 பிறவி இல்லை, 21 பிறவி, 2500 வருடம் இருக்க போகிறோம் இந்த ஒரு பிறவி நாம் செய்கிற முயற்சினால். ஆனால் எவ்வளோ நேரம் டைமு தெரியாது. ஏன்னா இந்த உடலை விட்டு வெளியில் போயிட்டால் முடிஞ்சு போச்சு. எப்போ வேணாலும் உடலை விட்டு உயிர் பிரியும். இது இல்லாமல் உலக யுத்தம், குண்டு போட்டால் ஒரு செகண்டில் காலி. ஸோ எல்லாத்துக்கும் தயாராக ஒரு இறைவனின் நினைவை சிக்குன்னு அவரை பிடிச்சிக்கணும்.
மார்கண்டேயன் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாரு பாருங்க சிவலிங்கத்தை. அதெல்லாம் இப்போத்தைய விஷயம். ஸோ இறைவனை கையால் பிடிக்கிற அந்தளவுக்கு பெரிய பொருள் கிடையாது. புத்தினால் பிடிக்கணும். கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளி புள்ளி செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் அப்படிங்கிறத மனதால் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் இறைவனுடைய நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு பவர் ஏறிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மாவுடைய ஆயுள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ 5000 வருட ஆயுள் இறைவனை நினச்சி ஆத்மாவுக்குள்ளே நிரப்பிட்டிங்கன்னா முழுசாக இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் நீங்கள் வருவீங்க. நினைவு கம்மியாக பண்ணிங்கன்னா ஒரு 4000-3000 வருடம் தான். ஆரம்பத்திலே வந்தால் தான் சொர்க்கத்தின் முழு சொர்க்கத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இல்லைன்னா சொர்க்கமே கொஞ்சம் கொஞ்சமாக சுகத்தை இழந்து பிறகு நரகமான பிறகு வர மாதிரி ஆகிடும். ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இந்த மரணம் சொர்க்கத்தின் வாசல் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஆனந்தமாக இருங்க. இறைவனின் நினைவில் இருங்க. சுற்றி எது வேணாலும் நடக்கும். ஆனால் நான் இறைவன், வேறு யாருமே என்னுடையவர்கள் கிடையாது. எதுவுமே என்னுடையது கிடையாது. ஏன்னா இவங்க என்னுடையவர்கள் நினைக்கும் போது தான் பற்று, அதனால் மிருக குணம் வருது. எதுவுமே இது கிடையாது இறைவனை தவிர அப்படிங்கிறது சதா இருக்கணும். இன்னும் ஆழமாக நிறைய விஷயங்கள் இறைவன் சொல்ல தான் உங்களுக்கு புரியும். அதை முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.